உங்கள் இல்லத்தின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் உங்கள் மெட்ரோ பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ். உஷா சன்ஃப்ளவர் ஆயில். சரியானதும் சுவையானதும் ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ், சேலம், ஒசூர். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை. மாபெரும் வீட்டு உபயோகப் பொருட்கள், மளிகை பொருட்களின் சங்கமம், திருச்சி மற்றும் சேலம். நமது பாரம்பரியம், நமது ஆரோக்கியம். ST ரெயின்ட்ராப் நாட்டு சர்க்கரை. ஒரு நாள் பேக்கேஜ் டூர் சேலம் டு திருப்பதி, APTDC, ஆந்திர பிரதேச டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். BM கோவிந்தாச்சாரி, BMG சில்க், சேலம். 200க்கு மேற்பட்ட தமிழ்நாடு உள்ளூர் தொலைக்காட்சிகள் மற்றும் பிற மாநில தொலைக்காட்சிகளை அசோகா டிஜிட்டல் ஆப்பை டவுன்லோட் செய்து அதில் ஷாலினி டிவி சேனல் நம்பர் 1 கண்டு மகிழலாம். ஹரி ஓம் நமஸ்தே ஹஸ்தி சைலேஷ ஸ்ரீமணம்புஜலோச்சனா சரணம் த்வா பிரபன்னோஸ்மி பிரணதார்த்திஹராச்சுதா வரதம் த்விரதாஸ்ரிதம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்திஹரம் ஹரிம். திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெல்லறிவும் அருமையிலா மையுமுறவும் அளப்பரிய வடியரசும் கருமமளிப்பழியமைப்பும் கலக்கமிலா வகை நின்ற அருள்வரதர் நிலையிலக்கில் அம்பெனனான் அமிழ்ந்தேனே. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, நேயர் பெருமக்களே, ஆண்டாள் கோஷ்டியினரே, அனைவருக்குமே அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்ததான திருப்பாவை பிரபந்தம். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வாருக்கு அவதாரமான ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த இந்த திருப்பாவையாகிய பிரபந்தம் மார்கழி மாதத்தில் அன்றைய தினம் கோபியர்கள் துவாபர யுகத்தில் கடைப்பிடித்ததான மிகச்சிறந்த விரதம் பாவை நோன்பு என்று சொல்லப்படக்கூடிய காத்யாயனி விரதத்தை நம்போன்றவர்களும் ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்திருக்கிறார். தினசரி ஒரு பிரபந்தத்தை, ஒரு பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம். ஓம் நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரஸ் சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இனிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவை பிரபந்தத்தினுடைய முதல் பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழகீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம்போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேளோரெம்பாவாய். எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனே இங்கே கண்ணனாக அவதாரம் பண்ணியிருக்கிறான். அந்த கண்ணன் எப்பேற்பட்டவன்? யசோதை இளஞ்சிங்கம். அந்த யசோதை இளஞ்சிங்கமாய் இருக்கக்கூடிய கண்ணன் யசோதையை பிராட்டி சொல்லுகிறதான வார்த்தைகளை கேட்டு நடந்து கொள்ளக்கூடியவன், தாய் சொல்லை தட்டாதவன். அதே போல நந்தகோபனுடைய குமரனாக இருக்கக்கூடியவன், நந்தகோபனுடைய தந்தையார் சொல்லுகிறதான வார்த்தைகளை திருத்தகப்பனாராகிய நந்தகோபன் சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே கேட்டு நடக்கக்கூடியவன்.
ஆகையினாலே தாய்க்கும் தந்தைக்கும் கட்டுப்பட்டு இருக்கிறவன் அப்படிங்கிறதான விஷயத்தை நாச்சியார் அழகாக சொல்லுகிறார். நந்தகோபன் குமரன், யசோதை இளஞ்சிங்கம். எப்பேற்பட்டவன்னா கார்மேனி செங்கன் கதிர்மதியம்போல் முகத்தான். கார்மேனி மிக அழகான கருத்த மேனியை உடையவன். கருப்பா இருக்கான், கருப்பன். அதனால தான் அவனுக்கு கிருஷ்ணன்னே திருநாமம். அந்த கிருஷ்ணன் காருண்ட மேகம் போலே இருக்கக்கூடியவன். அடியவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவதற்காக மழை எப்படி பெய்கிறதோ, மேகமானது மழையாக கொட்டுகிறதோ, அப்படி அடியவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவதற்காக இருக்கிறவன் கார்மேனி. அவனுடைய அழகான திருக்கண்களை சொல்லுகிறார். செங்கண் கதிர் மதியம்போல் முகத்தான். ஒரு கண் கதிர் சூரியனைப் போலவும், இன்னொரு கண்ணானது சந்திரனைப் போலவும் இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். செக்க சிவந்த கண்கள், சூரியனை போன்ற கண், சந்திரனை போன்ற கண். சூரியனை போன்ற கண் எதிரிகளிடத்தில் காய்கிறது. யாருக்கு எதிரி? அடியவர்களுக்கு எதிரிகளை காய்க்கிறான். தன்னுடைய அடியவர்கள் பக்கத்தில் தன்னுடைய சந்திரனைப் போல குளிர்ச்சியான கண்களினாலே அப்படியே கட்டாட்சிக்கிறான். ஆகையினாலே செங்கண், அந்த அழகான திருக்கண்கள் இரண்டையும் சொல்லுகிறார். கார்மேனி செங்கன் கதிர்மதியம்போல் முகத்தான். இதையெல்லாம் சொல்லுவதனால இவன் யார்னா சாட்சாத் நாராயணன். நாராயணனே நமக்கே பறை தருவான். இந்த மார்கழி மாதத்தில், மார்கழி திங்கள், மதி நிறைந்த நன்னாள், மிக சிறந்த நாள், சுபதினம், பௌர்ணமி. மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு சொன்னால் பூர்ணமாகிய சந்திரன் இருக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே நாம் என்ன பண்ண வேண்டும்? இந்த பாவை நோன்பிற்காக யமுனையிலே சென்று நீராட வேண்டும். ஆகையினாலே எல்லாரும் சேர்ந்து வர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறார். கார்மேனி செங்கன் கதிர்மதியம்போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லி சாட்சாத் எம்பெருமாளாகி அந்த ஸ்ரீமன் நாராயணனே இங்கே கண்ணனாக அவதாரம் பண்ணியிருக்கிறான். அவனுடைய திருவடிகளை நாம் பற்றினோமே ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் இந்த காத்தியாயனி விரதம் என்று சொல்லப்படக்கூடியதான பாவை நோன்பை நாம் கடைப்பிடிப்பதினாலே எல்லாவிதமான அனுக்கிரகத்தையும் பகவான் நமக்கு பிரார்த்திக்க கொடுத்தே தீருவான் அப்படிங்கிறதான மிகச்சிறந்த விஷயத்தை இந்த மார்கழி மாதத்தில் இந்த பாவை நோன்பில் நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதாக மிக அழகாக ஆண்டாள் நாச்சியார் காட்டி கொடுத்திருக்கிறார். எல்லாருமே இந்த பாசுரத்தை இந்த மார்கழி மாதத்தில் அனுசந்தானம் பண்ண வேண்டும், பாராயணம் பண்ண வேண்டும், சேவிக்க வேண்டும். இந்த பொருளை உணர்ந்து சேவிக்கின்ற பொழுது நமக்கு பகவானுடைய அனுக்கிரகம் மிக எளிதாக சுலபமாக கிடைக்கிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த். 200க்கு மேற்பட்ட தமிழ்நாடு உள்ளூர் தொலைக்காட்சிகள் மற்றும் பிற மாநில தொலைக்காட்சிகளை அசோகா டிஜிட்டல் ஆப்பை டவுன்லோட் செய்து அதில் அசோகா டிவி சேனல் நம்பர் 3இல் கண்டு மகிழலாம். உங்கள் அசோகா டிவியில் தினம்தோறும் நிகழ்ச்சியில் சேலத்தில் இன்று நடைபெறும் விளம்பரங்களும் தகவல்களும் காலை 9:30 மணிக்கும் மற்றும் மாலை 5:30 மணிக்கும் காண தவறாதீர்கள்.